அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்க பார்க்கலாம். அதாவது உங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிக்கு மற்றும் 10ஆம் அதிபதியாகி 3ஆம் இடத்துக்கு போறார். அப்படிங்கிறப்ப பல முயற்சிகள் நீங்க செய்வீங்க. உங்க தொழிலுக்காண்டி சில முயற்சிகள் செய்வீங்க. அது எல்லாமே கைகூடும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு 2 மற்றும் 9 கூடிய சுக்கிரன் வந்து உங்க ராசியிலேயே நீச்ச நிலை பெற்றாலும் அவர் ஐப்பசி 15ஆம் தேதிக்கு மேல அவரோட ஆட்சி பலத்தை நோக்கி போறார். அப்போ உங்களுடைய தொழிலுக்கு மற்றும் உங்களுடைய தந்தை வழியில உங்களுக்கு பெரும் பணம் இதெல்லாமே கொடுத்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அல்லது உங்க மனைவி மூலியமா உங்களுக்கு ஒரு எதிர்பாராத திடீர் பணவரவு ஏற்படும். அதேபோல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் 3 மற்றும் 8 குடைவராகி 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால 3ஆம் இடம் உங்கள் முயற்சிகள் நல்லா வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் 8ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால நிறைய முயற்சிகளை நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய இளைய சகோதரர் மூலியமா நீங்க ஏதாச்சும் கருத்து வேறுபாடு ஏற்படும். அல்லது இளைய சகோதரர் மூலியமா நீங்க சேர்ந்து ஏதாவது தொழில் செய்யலாம்னு நினைச்சாலும் இந்த காலகட்டம் வந்து ஒரு கூட்டு தொழில்ங்கிறது வேண்டாம். நீங்க தனியாவே செய்றது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7 கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல அவர் உச்சபலத்தை அதிசார உச்சபலத்தை பெறாரு. அப்படிங்கிறப்ப 4 அதாவது நீங்கள் ஏதாவது வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இந்த காலகட்டம் நிறைவேறும். அல்லது உங்கள் தாய் மற்றும் மனைவி வழியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். பொதுவாகவே உங்களுடைய தொழிலுக்கு வந்து உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் தாய் தந்தை மனைவி இந்த மாதிரி அனைவருமே சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் செய்வாங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி 15ஆம் தேதிக்கு மேல தான். அதேபோல உங்களுக்கு 5 மற்றும் 6 கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு சென்று வக்ரம் பெறதுனால, உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது திருமணத்துக்கு ஏதாச்சும் நீங்க பேசி முடிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும், இந்த காலகட்டம் வந்து ஒரு வக்ரம் பெறதுனால, அந்த பேச்சோடே இருக்கும். அடுத்து சில நாள் கழிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிருவீங்க. திருமணம் ஆகாதவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணம் கைகூடுனாலும், சில விஷயங்கள், சில காரணத்தினால அத நிறுத்தி வைப்பீங்க அப்படிங்கிறது தான். உங்களுடைய ராசிக்கு மற்றும் அ 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால, நீங்க வேலையில அதாவது மிகப்பெரிய பிரம்மாண்டத்த குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அதேபோல வேலையில நல்ல ஒரு உயர் பதவி இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால, ஏதாவது வெளிநாடு வேலை இந்த மாரி வெளிநாடு செல்றது இது காலம் மட்டும் இந்த காலகட்டம் வேண்டாம். அதாவது 1 தொழில் நீங்க ஆரம்பிக்கலாம். 2வது தொழில் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கவனம் தேவை அப்படிங்கிறது தான். அதேபோல உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் 6 கூட 7ஆ இருக்கிறதுனால, நீங்க இந்த வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாமே அதாவது பொதுவா ஒரு இடத்துல பிரச்சனைன்னா, நீங்க அங்கருந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா, பொது வழி ஜனம் மூலம் பொது இடத்துல பிரச்சனையாகி, அது மூலியமா நீங்க சில பிரச்சனைகள சந்திக்க நேரிடும். அதனால முடிந்த அளவுக்கு நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டாம, அந்த இடத்துலருந்து வெளியேறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறப்ப, நீங்க காவல் தெய்வம் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலன குடுக்கும். கன்னிமார் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு நீங்க எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா அமையும். நன்றி.